பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தாசநாயக்கவிடம் என்று கையளிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலரினால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. 112 பேர் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்தார். நேற்றிரவு மெதமுல்லைக்கு சென்று சபாநாயகரை சந்தித்து அவரின் அனுமதியை பெற்றுக் கொண்டோம். அத்துடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அரசியல் தலைமைத்துவத்தை சந்தித்து அவர்களின் அனுமதியை பெற்று நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று ஒரு கையொப்பம் அல்லது 2 கையொப்பம், அவ்வாறு இல்லையென்றால் 20 கையொப்பத்துடன் இதுவரை கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் 112 கையொப்பங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட வரலாற்றில் மிகவும் அதிகளவான கையொப்பங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட மிகவும் மோசமான நம்பிக்கையில்லா பிரேரணை இதுவாகும். பிரதமருக்கு எதிராக கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் 8 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அரசியலமைப்பிற்கு முரணான வகையில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவின்றி பிரதமராக செயற்படுதல், பாரிய மற்றும் சிறிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் பலவற்றை இடைநிறுத்தியமை, சுயதொழில் புரிவோர்கள் மற்றும் வாழ்வாதாரம் இல்லாதொழிக்கப்படுதல், போலீஸ் கட்டளை சட்டத்தை மீறி இலங்கை போலீஸ் திணைக்களத்தை அரசியல்மயமாக்க செயற்பட்டமை, மத்திய வங்கியின் ஆளுநராக இலங்கை பிரஜையில்லாத ஒருவரை நியமித்தமை, திரைசேரி முறைகள் விநியோகத்தின் ஊடாக நாட்டின் பாரிய நிதி பாதிப்புக்குள்ளானமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியமை, சர்வதேச உறவுகளில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியமை, தனியார் துறை நம்பிக்கையை இழக்கும் வகையில் அரசின் நிதி கொள்கையை செயற்படுத்தியமை ஆகிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. පාර්ලිමේන්තු ඉතිහාසයේ වැඩිම මන්ත්‍රීවරුන් ප්‍රමාණයක අත්දැකීම් යුතුව විශ්වාසභංග යෝජනාවක් ඉදිරිපත් වෙච්ච අවස්ථාව හැටියට මේ අවස්ථාව සඳහන් වෙනවා. ඒ වගේම பாராளுமன்ற வரலாற்றில் அதிகளவான உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாக பதிவாகின்றது. பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலுக்கு எதிர்வரும் புதன்கிழமை இந்த விடயம் உள்வாங்கப்பட உள்ளது. பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலுக்கு உள்வாங்கப்பட்டதன் பின்னர் 5 நாட்கள் அந்த யோசனை அவ்வாறே வைக்கப்படும். 5 நாட்களின் பின்னர் கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி அதில் எடுக்கப்படுகின்ற தீர்மானத்தின் பிரகாரம் இந்த விடயம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். கட்சி தலைவர்கள் தீர்மானிக்கும் திகதிக்கு இந்த விவாதம் இடம்பெறும். இவ்வாறான பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் ஏனைய விடயங்களை விடவும் இந்த விடயத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு விவாதிக்கப்படும் என்பதே பாராளுமன்ற சம்பிரதாயத்தில் உள்ள விடயமாகும். விவாதத்தின் பின்னர் குறைந்தளவான பெரும்பான்மையில் இது நிறைவேற்றப்பட்டால் அதுவே போதுமானதாக அமையும். පාර්ලිමේන්තු සම්ප්‍රදායට අනුව සිදු වෙනවා. විවාදයේ අවසානයේ පාර්ලිමේන්තුවේ සාමාන්‍ය